இந்த படம் வந்து இதுக்கு முன்னையும் பின்னையும் ஒரு ஒரு ஹீரோ வர்சஸ் வில்லனுக்கான தியரி, கிராமர் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண படமாக நான் பார்க்குறேன் அதை. ஸோ அது வந்து என்னென்னா, இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சுன்னா, எங்கேயோ நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, ஒரு ஹியூமன் அவனுக்கு வர கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்ட் என்னங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வில்லன் மூலமாக வர்ற ஒரு விஷயமா இருக்குது. நான் அது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு விதம் என்னென்னா, 3 படம் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் தேவைப்படுது. அந்த கான்ஃப்ளிக்ட் 3 விதம் தான். மேன் வர்சஸ் மேன், மேன் வர்சஸ் நேச்சர் அண்ட் மேன் வர்சஸ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இந்த 3 தான் எந்த கதையுமே அடிப்படையாக அமைஞ்சாகணும். மேன் வர்சஸ் மேன்னா ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனால் ஏற்படுற பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு இயற்கையால் ஏற்பட்ட பிரச்சனை, அது அதாவது டைனாசராக இருக்கலாம், இல்லை சுனாமியாக இருக்கலாம், ஜாஸாக இருக்கலாம், வாட்எவர். அண்ட் மேன் வர்சஸ் ஹிம்செல்ஃப், தன்னுடைய வீக்னஸ், தன்னுடைய விஷயமே தனக்கு ஆபத்தாக வரக்கூடிய அதாவது அப்டக்கலாக வரக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்டாக வரக்கூடிய ஒரு விஷயம்னு. இந்த 3மே அந்த படத்துக்குள்ளே இருக்கிறத பார்த்தப்போ ஐ வாஸ் மெஸ்மரைஸ். 1. 2வது அதை எப்படின்னு சொல்கிறேன் நான், அதாவது இந்த 1 இருந்தாலே அது ஒரு படம் ஒரு ஜானராக மாறிடும் அது. ஆனால் அந்த 3மே எவால்வ் ஆயிருக்கு அந்த படத்தில். நம்பிக்கையின் மறுபெயர் VVD. 80 வருட பாரம்பரியம்.